100% மனிதனாக இருக்கிறார். அவர் வாழுகிற போது அவருக்கு தாகம் ஏற்பட்டது, அவருக்கு அவருடைய வேதனை ஏற்பட்டது. ஏன்னா சவுக்கால் அடிக்கும் போது ஆகவே நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, நான் இயேசுவின் பிள்ளையாகிவிட்டேன், நான் நீதிமான் ஆகிவிட்டேன், அதனால எனக்கு கடன் பிரச்சனையே வராது, எனக்கு வியாதியே வராது, எனக்கு கண்ணீரின் அனுபவமே கிடையாது என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அல்லையா? அவங்க கிட்ட கேட்ட நாங்க அப்படி இல்ல பாஸ்டர் அப்படிங்க. ஆனா அவங்க நான் சொல்லுவேன், நிறைய பேர் நினைக்கிறாங்க, சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு கண் இல்லையா, ஆண்டவருக்கு காது இல்லையா, நான் ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுக்கிறேனே, ஆண்டவரை இவ்வளவு தேடுகிறேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த கண்ணீர், எனக்கு ஏன் இந்த புலம்பு, எனக்கு ஏன் இந்த அழுக, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த இழப்பு என்று சொல்லு. ஆகவே இந்த நாள நீதிமானை குறித்து நாம் பார்க்கிற போது சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 19ஆம் வாக்கியத்தை வாசிக்கிற போது நாம் விரைவாய் வாசிக்கலாம். 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் நின்று பக்கத்துல கையை சொல்லுங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகளிலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய நீதிமான்களுக்கு என்ன உண்டு? துன்பங்கள் உண்டு. நீதிமானுக்கு அவன் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அந்த துன்பத்திலிருந்து துன்மார்க்கனை கதையை நினைக்கலாம். துன்மார்க்கன் அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் நம்மளை காட்டுல நம்ம தேடுகிறவர்களுக்கு தான் பிரச்சனை. அவன் கொலை செய்யறான், கடவுள் செய்யறான், அவன் நல்லா தானே இருக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறான். அல்லேலூயா. ஆகையினால அவன் சொல்றீங்க, அவைகளை குறித்து நாம் பார்க்க கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அவன் சொல்ற இந்த பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கும்போது நீதிமான்களாகிய அநேகர் துன்பத்தின் வழியாகத்தான் கடந்து சென்றார்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவன் சொல்ற இப்படி பத்திரட்டு யோசேப்பு, தாவீது, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இவர்களெல்லாம் அவன் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு அவர் பரிசுத்தப்பட்டு கொண்டு வரும்போது அவங்க எல்லாம் அழைச்சிட்டாங்க, துன்பத்தின் வழியாக அழைச்சிருக்கிறாங்க. அப்படிதானே? அவன் ஆகவே நீதிமான்களுக்கு அவன் சொல்ற வரும். நம்ம ரோமர் 8:22 வாசிக்கும் போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறதா நடக்கிறது. அல்லேலூயா. அவன் நீங்க ஒருவேளை உங்களுக்கு துன்பங்கள் வருகிறது என்று சொன்னால், போராட்டங்கள் வருகிறது என்று சொன்னால், வேதனைகள் வருகிறது என்று சொன்னால், அதுல ஒரு பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் யாரை கைவிட்டதாய் சரித்திரமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென் சொல்ற. அல்லேலூயா. ஆகவே நீதிமானை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆகவே அவர் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. நீதிமான்களை துன்பப்படுத்துகிறது சாக்கியம் என்று மத்தேயு 5:11-12 நாம் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, நான் பார்க்கிற போது அவன் சொல்லும் யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு ஒரு குருடனை குறித்து பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமா? பிறவி குருடனை குறித்து யோவான் 9 அதனுடைய 3 வாசிக்கலாம். இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அல்லேலூயா. நாம் அவனை பார்க்கிறது நீதிமான். நீதிமான் என்று சொன்னா ஏதோ அதை கடையில வாங்க முடியாது, அல்லது நீதிமானா யாரும் பிறப்பது கிடையாது. நீதிமான் என்பது அது ஒரு பக்குவப்படுதல். அல்லேலூயா. நீதிமான் என்பது ஒரு சுபாவம். நாம் சொல்றோம் நீதிமான். நான் நிறைய பேர் நீதிமான் யாரா நீதிமான், எப்பொழுது வரை நீதிமானா இருக்க முடியும்? அல்லேலூயா. இந்த உலகத்தை விட்டு போகிறது வரைக்கும் நாம நீதிமானாய் அவன் வாழணும். அல்லேலூயா. ஆகவே நீதிமானாய் வாழ்கிற போது அவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னா அதன் பாடம் இந்த இடத்துல நான் வாசிக்கிற போது யோவான் 9 அதனுடைய 3 வாசிக்கும் போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இது இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல. ஆனா ஏன் அவன் குருடராக இருக்கிறான்னு சொன்னா அங்க தேவனுடைய வல்லமை கிரியை வெளிப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு போராட்டம் வருகிறது என்று சொன்னால்
அங்கே தேவனுடைய கிரியை வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இயேசு நல்லவர் என்பதை அவன் மற்றவர்கள் கண்டுகொள்வதற்கு என்ன செய்றாங்க? அது ஆமென். சொல்ற ஒரு காரியம் அவன் ஒரு குடும்பம் நமக்கு வருகிறது என்று சொன்னா, ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொன்னா, அதுல இருந்து ஒரு ஒரு பாடத்தை நினைச்சுவார், கற்றுக் கொடுப்பார். அந்த பிறவி விடுதலை ஆண்டவர் விடுதலை கொடுத்ததுனால அவருடைய நாமம் அந்த அவருடைய கிரியைகள் அவன் எங்கும் என்ன செய்துட்டு பேசப்பட்டது. நாம் பார்க்கிற போது ஆமென். ஸ்தோத்திரம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறார். இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் மிகவும் நேசித்ததான லாசருவை குறித்து தெரியும். அவன் அவனுடைய இயேசு இல்லாதனால மரித்து போயிட்டாங்க. அவருடைய சகோதரிகளை நம்ம வேதனைப்படுவாங்க. ஆமென். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி ஆமென். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைச்சிட்டாங்க இயேசுவோடு நெருங்கி பழகிறவன் ஆனா மரித்து போயிட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை குறித்து அநேகர் சொல்லலாம், இவர்கள் இயேசுவோடு இருக்கிறவர்கள், இவர்கள் இயேசுவோடு நடக்கிறவர்கள், இவருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது என்று சொல்லி அநேகர் நம்ம பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த இடத்துல நம்முடைய தலையை நிமிர்த்துவார், தலையை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்க கலங்க வேண்டிய தேவையில்லை. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுகிறீர்களா? குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறீர்களா? ஆமென். சொல்லுங்க. ஒன்று தேவைக்கு குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய சம்பளத்துல உடைய பிரச்சனைகளை பாருங்கள், இறக்கி வைங்க. ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவரே 4 நாளாயிட்டு நாச்சம் எடுக்குமே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். சொல்லுங்க. கல்லை எடுத்து போவோம் பாருங்கள், கல்லை புரட்டுவோம் என்று சொன்னார். நாம் மனசீகமா நாம நினைச்சா அப்படித்தானே நாட்டை எடுக்கதான் செய்யும். சும்மா ஒரு எலிசத்தாலே பக்கத்துல இருக்க முடியும். ஆனா அடக்கம் பண்ணப்பட்டது 4 நாள் இயேசு சொன்னாரு, அதை புரட்டுங்கள் என்று சொன்னார். லாசருவே, நீ வெளியே வா என்று சொன்னபோது அவன் உயிரோடு வந்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இன்றைக்கு அந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் ஏதோ அவன் மரித்த வண்ணமாய் இருக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு பல மனிதர்கள் நம் நல்லவர்களுக்கு சொல்லப்பட்ட கல்லறைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு போனா கூட நிறைய கல்லறைகள் பாதுகாப்போடு நம்ம நல்ல டைல்ஸ் மார்பிள் கிரானைட்லாம் போட்டு அப்படி அது அடக்கம் பண்ணப்பட்டதா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம்தான் அவன் காவல் போட்டு அவன் சொல்ற அடைக்க பார்த்தாங்க. அவன் காவலாளிலாம் இருக்கிறாங்க, பல செக்யூரிட்டியை போட்டு. ஏன்னா இவர் உயிர் தெழுன்னு சொல்லியிருக்கிறார், வந்துடக்கூடாது. சொன்னபடியே அவர் 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். நான் நீங்களும் உயிர் தெழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அவன் உயிர் தெழுந்த தேவன். நமக்கும் அவன் நாம நினைச்சுவோம். ஒரு நாள் மறிக்கதான் போறோம் தானே? அதுல யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்று சொன்னா பருவமாக்கப்படும். அப்படித்தானே? அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து அவன் உயிர் தெழுந்த, அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, இயேசு உயிர் தெழாவிட்டால் நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் விருதா. ஆமென். சொல்றேன். இன்னைக்கு நம்ம நிறைய கல்லறைகள் இருக்கிற போல ஆண்டவர் அல்ல, அவன் நமக்காக இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் இடத்துக்கு தான் நம்ம ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே லாசரு அவன் வியாதிப்பட்டது, அவன் மரித்தது தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காக, அவன் தேவனுடைய வல்ல மகிமையை அநேகர் காணும்படியாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொருத்திற்கும் ஒவ்வொரு காரியத்தை வைத்திருக்கிறார். லாசரு மரித்துவிட்டார் என்று சொல்லி துக்கத்தோடு இருந்த அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் கண்ணீரை துடைத்தார், வேதனையை மாற்றினார், அழுகையை மாற்றினார். ஆண்டவர் நம்முடைய வேதனை அழுகையை மாற்றுவார். அல்லேலூயா. ஆமா. இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் உண்டு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உலகத்துக்கு உங்களுக்கு உலகத்துல உபத்திரவம் உண்டு. போகும்போது எதுவுமே கொண்டு போகுது. அப்படித்தானே? இல்ல எனக்கு பாஸ்டர் நிறைய அழகு பார்த்து நான் இந்த வீடை கட்டியிருக்கிறேன், அல்லது இந்த நகையெல்லாம் வச்சிருக்கிறேன் பாஸ்டர், ஃபாதர் அதெல்லாம் நான் போகும்போது கொண்டு போன
இல்ல. நாம சொல்றோம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம எதையுமே இந்த பூமியில கொண்டு போகிறது இல்லை. எப்படி வந்தோம் அப்படிதான் செய்வோம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி அவன் இருந்தது என்று சொல்லி ரொம்ப கவனமா இருக்கணும். முடிக்கும் போது அவன் எப்படி முடிக்கிறோம் என்று ரொம்ப முக்கியம். நீதிமானா இருக்கிறோமா, பாவியா இருக்கிறோமா? நீதிமானா இருக்கிறோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம், பாவியா இருக்கிறோம் நரகம். அந்த நீதிமானுடைய பாதையில நெருக்கங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அவன் சொல்ற பாதை கூட ரொம்ப வேலையா தான் இருப்பாங்க பல காரியத்துல. வாசலுக்கு இன்னைக்கு நிறைய நினைக்கிறேன்னா பாதமாருக்கு பிரச்சனையே இல்லை, அவங்க விளைவு போட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறது அப்படிதான். ஆனா ஒரு நாள் பாதலா இருக்கும்போதுதான் தெரியும் அதனுடைய பிரச்சனை என்ன, அதனுடைய வேதனை என்ன. சொல்றது நல்லா கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு 13 ஆண்டுகள் நல்லமையாய் இருந்து ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். திடீரென நாம சொல்ற கும்பல் வந்து ஆமை ஆராதனை தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணி பார்த்துச்சுன்னா போலீஸ் வந்து ஆராதனை சொல்றாங்க, நீங்க பெர்மிஷன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்குது. ஆராதனை நடத்தக்கூடாது, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டேஷனுக்கு போனா அங்க எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்கள். கடைசி தாசில்தார்கிட்ட போச்சு, ஆர்ஐட்ட, இன்னுமாய் கலெக்டர்கிட்ட, எஸ்பிகிட்ட, டிஎஸ்பிகிட்ட எல்லா இடத்துலையும் போய் கடைசி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களாவே கடைசி சொன்னாங்க, நீங்க ஆராதனை நடத்த மாட்டேன் என்று சொல்லி எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பீஸ் கமிட்டி போட்டு எழுதி கொடுங்க. நான் எழுதி கொடுக்க முடியும், ஆண்டோட அந்த விஷயத்தில் ஆச்சு. நான் சொன்னேன், நான் எழுதி உள்ளத்தையும் கொண்டாட கடைசியாக வீட்டில் வந்து சொன்னாங்க, சட்டம் பிரச்சனை இருக்குது, நீங்கள் கூட்ட நடத்த 12 வருடம் 13 வருடமாய் ஆராதனை என்னை நைட்டு 12 மணிக்கு போலீஸ் கதவை வந்து தட்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் கதவை திறக்கல, ஒரு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டேன், திறக்காம அதை அப்படியே இருக்குது. அதனால் மறுநாள் இந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஆகும்போது ரோட்ல பார்த்தாச்சுன்னா அதிரடிப்பட வண்டி எல்லாம் இருக்கிறது, போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இவன் தீவிரவாதி பிடிக்கிறது போல அவங்க பாதல பிடிக்கிறாங்க. விசுவாசிகள் யாரையும் மாட்டாங்க. 2 ஆண்டுகள் நாங்கள் அந்த இடத்துல கூட்டம் நடத்தாம மலையில் ஒரு வீட்டில் போய் நாங்கள் நடந்து கொண்டிருந்தோம். கண்ணீரோடு விசுவாசிகள் டெய்லி ஜெபம். எங்க சர்ச்சுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தாச்சுன்னா பாட்டு மாலை ஆராதிக்க இடத்துல 2 காவல் அதிகாரிகள் காவல் இருப்பாங்க. நடத்தக்கூடாது ஒரு 6 மாசம் நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் சொல்லுவோம், கைப்பற்ற ஒரு கேஸ் நாங்கள் ஃபைன் பண்ணுவோம். 2 ஆண்டுகள் எந்த இடத்துல ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே இடத்துல ஆராதனை நடத்த முடியாது. ஆண்டவர் கிருபை செய்தார். அதே இடத்துல 2 காவல் அதிகாரிகளை ஆராதனை நடத்தலாம் என்று சொல்லி காவலுக்கு போட்டு ஆராதனை நடத்தபடியாக கிருபை செய்தார். நாம சிந்தித்து பார்த்தா நம்ம மூளைக்கு கூடாதுதான். ஆனால் சொல்ற லூக்கா 1:37 சொல்லுகிற வண்ணமாக, லூக்கா 18:27 சொல்லுகிற வண்ணமாக, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். அவரால் எல்லாம் கூடும். ஆகவே நீதிமான்களுக்கு அவன் வருகிற காரியத்துல அது மகிமையை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்படுகிறது. அவன் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாடுகள் மூலமாக கிருபை பெருகும் என்று சொல்லி வாசிக்கலாமா? நான் அப்போஸ்தலர் எல்லாரும் சிறியவனாக இருக்கிறேன். சபையை துன்பப்படுத்தின அந்த சவுலையை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். பவுலுடைய வேலை என்ன? எங்கெல்லாம் ஆராதனை நடக்கும், எங்கெல்லாம் வீட்டு கூட்டம் நடக்கும், அந்த கூட்டத்தை எல்லாம் தடை பண்ற வேலை தான் சவுலுடைய வேலை. ஆண்டவர் சந்தித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நீதிமானாய் இருக்கும்போது ஒரு வழியாய் நமக்கு ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாய் ஓடி போக பண்ண செய்வார். அல்லேலூயா. கலங்க வேண்டிய தேவையில்லை. நீதிமான்களுக்கு உபத்திரவம் வரும், பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும். அவை கண்ணுக்கு சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. ஆமா, பவுல நம்ம சொல்றவங்க பாத்தீங்கன்னா நம்ம பேதுரு சிறைச்சாலையில அடைத்து வைத்த போது நம்ம சொல்ற ஜனங்கள் விசுவாசிகள் எல்லாம் சோர்ந்து போகிறது. அதுதானே அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தின் வீடியோல போய் வாசித்து பாருங்க. அவன் பேதுரு சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபை வாசனை பிடிச்சு போட்டாச்சுன்னா நாம தக்குலோயா அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிருவாங்க.
பாருங்க, அவரு சிறைச்சாலையில அவ்வளவுதான் நமக்கு ஆண்டவர் அனுமதித்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு நல்ல குணத்தை வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா விசுவாசிகள் என்ன செய்யல? நல்ல வைராக்கியம் உள்ள விசுவாசிகள், அவங்க நல்ல நீதிமான்களாகிய அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க ஃபாதருக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நடத்தின எங்க மேய்ப்பனை கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, கொண்டு வாங்க என்று சொல்லி. திடீர்னு பார்த்தாச்சுன்னா அங்க இருந்து சங்கிகள் உடைக்கப்படுகிறது. பிரகாஷ் அதை வெளியே கொண்டு வர்றார் ஆண்டவர். அவர் காலம் நினைச்சிட்டு சர்வரையும் சிரித்து கொண்டிருக்கிறார். ஆனா வீடுகள்ல ஜோபிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து பேதர் தட்டாரு அப்படின்னு சொல்றாரு. பேதர் தட்டுகிற போது அங்கே கதவு துறக்க பயப்படுறாங்க. ரோதையில ஒரு சபைக்கு வர்றாங்க. பார்க்கிற போது அவருக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கிறது. அப்போ சொல்றாங்க, இப்படி நாம யாருக்காண்டி ஜெபம் பண்றோமோ அவரே வந்திருக்கிறாரு. பாருங்க, அந்த இடத்துல சொல்லும் போது அடி பிதற்றுகிறாய். நீ வந்து ஏதோ அந்த ஒரு ஆளை நினைச்சிட்டு இருந்தா அதே திங்கன வரும் அப்படி நினைச்சிருக்கிறாங்க. இல்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிற அவர்களாலே நம்பக்கூடாத காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியும். நானும் நீங்கள் ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. நாம நீதிமான்களாய் வாழ்ந்தா போதும், ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா போதும். நீதிமான்களுடைய பாதையில நெருக்கங்கள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் விடுதலை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 1 பேதுரு 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவை மகிமையை பார்க்க நாம் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டது, உபத்திரவங்கள்